கொழுக்கட்டை பூரணத்துக்கு தேவையான பொருள்: 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 300 வெல்லம், 4 ஏலக்காய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காய். கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சுங்க. ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை நல்லா துருவி எடுத்துங்க. துருவி வச்ச தேங்காயை பொன்னிறமாக வறுத்துங்க. இது மாதிரி 1/4 கிலோ கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை 2 விசில் வச்சு எடுத்துங்க. இது மாதிரி மசிச்சு எடுத்துங்க. நல்லா மசிச்ச கடலைப்பருப்பை தேங்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இருத்து ஊற்றுங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே நிறுத்திடுங்க. இது கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூர்ணம். இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளார வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சங்குப்பூ ஒரு 10லேருந்து 15 பூ சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு 15 பூ கொதிக்க வச்சு சூடாக இதில் மாவில் ஊற்றிங்க தண்ணி. சாதாரணமாக பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சங்குப்பூ கொழுக்கட்டை ஆரோக்கியமானது. எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்டானதும் கூட.